கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்பா, அடியேனை நீர் மறைத்து கொள்ளும். நான் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன் ஆண்டவரே, பாவியான மனுஷன். நீர் நிறைவானவர் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் நிறைவானவர். என்னிடத்தில் தகுதி இல்லை, என் தகுதியோ என் தேவனால் உண்டான தகுதி. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவரே, பிரசங்கிக்கப்பட இருக்கிற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆலோசனையை தாரும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பகுதி, பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மேன்மையான வாழ்க்கை. இன்னும் உலகத்தில் எத்தனையோ ஜாதியார், இனத்தார், நாட்டார் எல்லாரும் வாழ்கிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வது அவ்வளவு ஒரு மேன்மை. அது எந்த விஷயத்தில் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், உலகத்திலே யாருக்குமே தெரியாத ஒன்று, நமக்கு மாத்திரம் பத்திரப்படுத்தப்படுகிற காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:14 நாம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். ரோமர் 8:14. ஆமேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்போ நிறைய நேரங்களில் நமக்கு, நான் ஆவிக்குரிய கிறிஸ்துவ தான் பின்பற்றேன், நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் அந்த அளவுக்கு நிறைய பேர் விசுவாசிகள் சொல்லுகிற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன, கடவுள் என்னோடு பேசுகிறாரா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு பேசுகிறாரா? நீங்கள் 13 வாசிங்களேன், இதனுடைய கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வசனம், மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்க. ஆமேன். அப்போ ஒரு பெரிய ஹெர்குலஸ் டாஸ்க். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, எல்லாருமே நைட்டு ஒரு சின்ன ஷீட்டை பேப்பரை எடுத்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எழுதுங்க. ப்ராப்ளம் நம்பர் 1, ப்ராப்ளம் நம்பர் 2, ப்ராப்ளம் நம்பர் 3. யாருக்கும் உங்கள் கணவனுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். திஸ் இஸ் மை சேட்னஸ். எனக்கு இது ஒரு பெரிய வருத்தமாக இருக்கிறது, இதில் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் அன்று எல்லாம் உங்கள் பிரச்சனையும் எழுதிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னம்மா ஆகணும், இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம்தான், நீங்கள் என்ன ஆவிக்குரிய மனிதர்களாய் மாற வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க பிரியமா. காட்ஸ் எட்டர்னல் பிளான் ஆஃப் ரிடெம்ஷன் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. Salvation is a gift. I mean, salvation is a free gift. You don't need to do anything. Salvation is a free gift. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, நமக்கு வருகிற அந்த சோதனை வேதனைகளில் தேவனுடைய ஆவிக்குரிய மனிதர்களாய் பலம் பெற்று உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் ஜெயிக்க முடியும். இதுதான் கடவுளுடைய திட்டம். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அப்படி சுற்றி வந்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் சுற்றி வந்தது மாதிரி ஆயிரும். ஆகவே ஒரு பிரச்சனை முன்னாடி இருக்குது, ரைட்டு, அப்போ நான் ஆவிக்குரிய ஒரு மனுஷியாய் மாறுவேன். அப்படி மாறும்போதே உங்களுடைய அவுட்லுக்கே மாறிடும். யூ வில் see things very different. இந்த பிரச்சனையினுடைய வேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரச்சனையினுடைய மேலே மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அடித்தளத்தில் உங்கள் பிரச்சனைக்கு வேறு காரணங்கள் இருக்கும். அதாவது வேரோடு பிடுங்க வேண்டும். அதுக்கு எப்படி தெரியும்? மண்ணுக்கு அடியில் இருக்குது. பிசாசை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சட்டை டைகி போட்டிருந்தனா கூட கழுத்தை பிடிச்சா அதை அடிக்கலாம். அவன் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறான். பிரியமானவர்களே, தேவனும் ஏன் அதை அனுமதிக்கிறாரு? நீங்கள் ஆவிக்குரியவர்களாகி அந்த பிரச்சனையை, ஆமேன், லிஸ்ட் அவுட் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேசணும். அடுத்து, எனக்கு அருமையான சிஸ்லே, உனக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இன்னையிலிருந்து நீ ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய், மாம்ச பிரகாரமாக இல்லை, ஆவிக்குரிய மனுஷனாகி, ஆமேன். அந்த வசனம், அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது?
ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னும் நம்ம ஜென்ம சுபாவத்துக்குள்ளேயே பிடிபட்டு அது உள்ளதான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக எங்களுடைய ஜபத்திலும், தனி ஜபத்திலும், குடும்ப ஜபத்திலும், பரிசுத்தவான்களின் ஜபத்திலும், வேத தியானத்திலும் நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவழிக்க கோவப்படுற இடத்துல உங்களுக்கு கோபமே வராது. நீங்கள் நல்லா நீங்கள் யூ ஆர் அ விட்னஸ் ஃபார் வாட் ஐ எம் சேயிங். நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆவியில் நிரம்பி அப்படி நல்ல ஜோம்ன்ட்டு ஒருத்தர் வந்து உங்களை திட்டினா கூட சிரிப்பு தான் உங்களுக்கு வரும், இல்லைன்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ப்ரேயர் அப்போ என்னென்னா, நீங்கள் ஏன் அப்படி உங்களால் முடியுது? ஆனால் ஜபமே இல்லாத ஒரு இடத்துல லேசாக ஒரு பிரச்சனை டபால் சண்டையை போட்டுருவோம். அப்போ ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதற்கு ஃபார்முலாவே அதுதான். ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் God wants you to come up and then அவன் யோவானை சொல்றாரு 4ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில், இங்கே ஏறி வா, இதற்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை நான் உனக்கு காட்டுவேன். ரைஸ் அப், கம் அப். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் அவரிடத்திலே போவேன், இங்கே போய் ஓடுவேன், இங்கே வருவேங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் அவசியமாக இருந்தால் கூட நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறினீங்கன்னா 2 காரியம் நமக்கு அதில் ப்ளஸ் பாயிண்ட். ஒன்று, என்ன செய்வோம்? சரீரத்தின் கிரியைகளை, செய்கைகளை அழித்து விடுவோம். அல்லேலூயா. நீங்கள் தேவன் விரும்புகிற ஆவியின் கனியாக மாறுவீர்கள். இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? உங்கள் ஜபம் அப்படியே கேட்கப்படும். இதுதான் ஃபார்முலா. ஆமென். ஜபம் கேட்கப்படலைங்கிறத விட நான் ஆவிக்குரிய மனுஷியாய் மாற வேண்டும், நான் ஆவிக்குரிய மனிதனாய் மாற வேண்டும். அப்படி மாற என் ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் ஒரு கயர் போட்டு கட்டின மாதிரி ஆயிரும். அப்படி ஆனபடி என்ன நடக்கும் தெரியுமா? ஆவியின் கனிகள். இப்படி ஆன உடனே இப்போ தான் அந்த 14ஆம் வசனம் கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ். எப்படி? மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. நீங்கள் ஆவிக்குரிய மனுஷியாய், ஆவிக்குரிய மனுஷனாய் மாறின பின்னாடி the Lord will guide you. ஆச்சரியம். நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட, நேற்றுக்கு முந்தின நாள், I had a very distinctive dream. I mean, ஒரு தெளிவாக நான் மனைவிட்ட சொன்னேன், I think I have to go back to this country again. எனக்கு அருமையான தேவஜனமே, God is a God who guides you. Hallelujah. அவன் இதை குறித்து தான் எப்படியெல்லாம் நாம் வழி நடத்தப்படுவோம், இது வந்து நம்ம ஒரு உதாரணமாக பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். Hallelujah. ஆமென். ஆவியானவர் எப்படிலாம் வழி நடத்துவார், வழி நடத்த அவரால் முடியும். இதற்கு நான் தெரிந்து கொண்ட வாழ்க்கை மரியாளுடைய கணவனுடைய வாழ்க்கை. யோசேப்பு இஸ் a very very nice man. என அவனை குறித்து வேதமே அவன் நீதிமானாய் இருந்து என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க 18ஆம் வசனத்தில், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இது ஒரு ஃபேமிலி திங். நல்லா தெரிஞ்சுக்கங்க. மரியாள்கிட்ட ஆண்டவர் வந்தார். அவன் வந்து உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொன்ன உடனே அந்த சப்மிஷனில் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வருது. ஒரு பெரிய ஆச்சரியமான மிராக்கிள் நடக்குது சப்மிட் பண்ண உடனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு நியூஸ் போகுது. அவள் சொன்னாலோ இல்லை நாளடைவில் அவள் வயிறு பெருசாகிறதுனால என்ன இதுங்கும் போது சொல்ல முடியாமல் பிள்ளை உண்டாயிருக்கிறது எப்படி எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும்? அப்போ வந்த உடனே என்னடா என்கேஜ்மெண்ட் ஆமாம், அவ்வளோ ஒரு அழகான மனைவியாக கூட மரியாள் இருந்திருக்கலாம். ஒரு அமைதியான பெண், இப்படி இஸ்ரவேல் தேசத்திலே வேறு ஒரு பெண் பிள்ளை கிடையாது என்று சொல்லி அவ்வளோ உற்சாகமாக இருந்தவனுக்கு ஒரு பயங்கர டிஸப்பாயின்மெண்ட். What I'm bringing you into a picture of a trouble in a human life. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு சூறாவளி காற்று அடித்தது. அவன் நம்பிக்கை உடைந்து போயிற்று. எல்லாரும் என்னடா உனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்?
என் மனைவி நியமிக்கப்பட்டவள் இது எப்படி, how will I ever explain that? அவன் சொல்லியிருப்பா, தேவதூதன் எனக்கு தோன்றினார், நான் எந்த புருஷனை அறியவில்லை, ஆனால் நான் ஆகிவிட்டேன்னு சொன்ன முட்டாளா நீ என்று கேட்டிருப்பான். ஒருவேளை நம்ம வேணால் அப்படி பேசியிருப்போமா இருக்கும். அவன் அமைதியானங்கனால ஒன்றுமே பேசலை. நீங்கள் நிறைய நேரம் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்குன்னா அமைதியாக இருங்க. ஹல்லேலூயா. see how he handles that situation. யோசேப்பு எப்படி ஆவிக்குரிய மனுஷனாய் மாறும் பொழுது தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்பட்டான் என்று பாருங்க. நீங்க நிறைய நேரம் டப்பு புருஷனோடையும் சரி பிள்ளையோடையும் சரி சுத்துப்பட்டு எல்லா பக்கமும் நம்ம அவசரப்படுகிறோம், ஆவியிலே அமைதலற்று இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு சின்ன பிரச்சனையும் நீங்கள் டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஜபத்தில் கொண்டு வச்சிடணும். ஹல்லேலூயா. I have a disagreement with my husband. I have a disagreement with my wife. I have a disagreement with my parents. I have a disagreement with the colleagues who are working with me. What you should do? Take it to the Lord first. Keep praying at least for 3 days at a stretch. 3 நாட்களாயிலும் நீங்கள் காத்திருந்து ஜெபித்து, ஏன்னா ஏன் அப்படி செய்யணும்? நீங்கள் ஆவிக்குரியவர்கள். யோசேப்பு என்ன செய்றான் பாருங்களேன், ரகசியமாக தள்ளிடலாம். ஒரு பெரிய புயல் என்ன நடக்குன்னு பாருங்களேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவன் நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம் போல, மனதில்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ண, நீங்களும் நானும் எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வந்திருந்தா, நம்பி என்கேஜ்மெண்ட்லாம் முடித்து ஃபோட்டோலாம் எடுத்து எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணமில் எல்லாம் டேட்டெல்லாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் மாப்பிள்ளை என்னை கல்யாணம் பொண்ணு சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் கேட்கும்போது, மாப்பிள்ளை ஒரு பெரிய சோக கதை, அவள் என்னன்னு தெரியல, கன்சீவாக இருக்காடா, என்னன்னே தெரியல. See the situation. அவன் எப்படி இருக்கிறான் பாருங்களேன், யார்கிட்டையுமே சொல்லலை. அதுதான் அந்த வசனத்துக்கு அடையாளம். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். The way a spiritual man handles his problem is very different. If you are led by the Spirit of God, the way you handle your own problems will be totally different. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கும் பொழுது உங்கள் சோதனைகள், உங்கள் வேதனைகளை வேறு விதமாய் நடத்த தேவன் ஆவியானவர் பலன் தருவார். இங்கே என்ன நடக்குன்னு பாருங்களேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். நல்லா இந்த சீனை யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் குவைட் an interesting scene for me. கர்த்தருடைய காரியம் முடிஞ்சிருச்சு. மரியாள் சரின்ட்டா, இயேசு கிறிஸ்து தோண்டிட்டார். என்ன ரெண்டாவது இவனும் விட்டுட்டு போகிற ஐடியாவில் இருந்தான். வே பார்த்தா ஆண்டவருக்கு ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷன் அது. ஆமேன். சரி, இவன் இப்போதைக்கு மரியாள் மேலே கை வைக்காமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி, சரி இனிமேல் என் கதை முடிஞ்சிருச்சப்பா, இனிமேல் உன் கதை எப்படி இருந்தானே அப்படி நினைக்கிற தெய்வத்துக்கு நாம் பிள்ளைகள் அல்ல. அவர் வேலை முடிஞ்ச பின்னாடியும் யோசேப்புக்கு ஒரு பிரச்சனை வரும்போது God interferes. The Almighty interferes. Such is the beautiful nature of Jesus Christ. உங்க வாழ்க்கை தானே, அவ வாழ்க்கை தானே, இவன் தானே, அப்படி அவர் பார்க்கிறவர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் பின்னி பிணைய விரும்புகிறார். ஆனால் என்ன கண்டிஷன் தெரியுமா? நீங்கள் ஆவிக்குரியவர்களை மாறினா தான் அதை ஃபீல் பண்ண முடியும், அந்த பெனிஃபிட்டை எடுக்க முடியும். நீங்கள் கார் லைசன்ஸ் மட்டும் வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை. ஃபிசிக்கலி யூ ஷுட் நோ டு டிரைவ் அண்ட் யூ ஷுட் ஹேவ் அ கார். ஒன்லி தென் யூ கேன் டிரைவ். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்க வேண்டும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் புருஷனாக யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை தள்ளிவிட அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் அன்னைக்கு நைட்டே, ஒருவேளை அந்த டே டைமில் ஒரு 12 மணி நேரம் அவன் சிந்தனை ஃபுல்லாக அதான் தான் இருந்திருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இட்ஸ் a greatest event in his life. He was disappointed. He was cheated. Whichever way you can
எப்படி வேணாலும் நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தர், ஐ வாஸ் என்ஜாயிங் திஸ் ஈவெண்ட். ஏன்னா ஆவியானவர் ஏன் வேலை முடிஞ்சிருச்சப்பா, நீங்கள் மனுஷங்க எப்படினாலும் போங்க நினைக்கிற தேவன் நமக்கு இல்லை. He interferes in your life. When you go through problem, God is also coming with you. When you are in pain, He is also in pain. When you suffer, He also cries with you. யோசேப்பை ஆவியில நடத்தப்படுற மனுஷன் இப்படித்தாங்க, இதுதாங்க பெனிஃபிட். எப்படி பாருங்க, அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, வாட் a beautiful God we have. When you go through problems, when you go through pain, God comes and talks to you. நிறைய நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய மனிதர்களாக இல்லாதபடினாலே அந்த சத்தத்தை நாம் கேட்கிறதில்லை. ஒரு சமயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் பீகாருக்கு போயிட்டு மிஷினரியாக போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது என் உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்பது போல் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். எங்கே மகனை போய் கொண்டு வருகிறாயின்னு. நான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன், இப்படி நான் போனால் எல்லாம் சொல்கிறேன். கடைசியில் ஆவியானோட சத்தம் அப்படி தான் எனக்குள்ளே இருந்துச்சு, மறக்கவே மாட்டேன். அது 20 வருஷம் ஆச்சு. என் மகனே, என் சித்தம் மாத்திரம் செய்ய உன் வாழ்க்கையில் நேரம் உண்டு என்று சொன்னார். என் சித்தம் மாத்திரம் செய்ய உன் வாழ்க்கையில் நேரம் உண்டு என்று சொன்னார். ஏன்னா எனக்கு தெரியும், I am not called for such a thing as that. I called you for something else. Where are you doing? Where are you going? And what are you doing? என்று ஆண்டவர் கேட்டார். எனக்கு அருமையா, நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறும்பொழுது உங்கள் பிரச்சனையை மட்டும் பார்த்துருந்து பிரயோஜனம் அல்ல. ஆவிக்குரிய மனிதர்கள், தேவன் உங்களோடு பேசுவார். இங்கே என்ன நடக்குது? தேவ தூதன் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பை கூப்பிடுறாரு. Amazing. He calls him by name. அவர் நினைச்சிருந்தா என் பிரச்சனை எனக்கு சக்சஸ்பா, இனிமே நீ மனுஷங்க நீங்கெல்லாம் பாவிக்க தானப்பா, நீங்க எப்படி போனா எனக்கு என்னப்பா வந்துச்சு, எனக்கு மேசியை தோண்டி விட்டார், அது போதும். போகலங்க ஆண்டவரே. The Lord was waiting to solve the problem of Joseph. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள். அமேசிங். குடும்பத்தை கட்டுகிறவர், உறவுகளை கட்டுகிறவர், சபைகளை கட்டுகிற பிசாசு பிரிக்கத்தான் பார்ப்பான். நீங்கள் சேர்ந்து 4 பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஊழியத்தை செய்யுங்க, உங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனையை கொண்டு வருமா. That is not the spirit of God. Division is not the spirit of God. There are healthy divisions, I tell you. I'll come about that in a different time. But ஆனால் பிரியமானவர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, யோசேப்பு தேவனுடைய மனுஷனாக இருந்தபடினாலே அழகாக, இல்லை மகனே நீ தப்பாக நினைக்கிற, அது அப்படி இல்லை. ஏன்னா நமக்கு எப்படி புரியும்? யோசிச்சு பாருங்க, இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. யார் சொன்னாலும் யோசேப்பால் அது நம்ப முடியணும். ஒரு தூதன் வந்தார், ஏன் நான் இருக்கும் ஒரு தூதன் வந்திருக்கலாம்ல. எவ்வளவோ கேள்விகள் கேட்டிருக்கலாம் யோசேப்பு. ஆனால் அவைகளை எல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய மனிதனாக இருந்தபடினா ஒரு செகண்டில் ஆண்டவர் புரிய வைக்கிறார், ஒரு சொப்பனத்தில், தரிசனத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஜாபில் ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைனான்ஸில் ஒரு பிரச்சனை, இல்லைன்னா வரப்போகிற ஒரு பெரிய ஃபைனான்ஸ் பிரச்சனை வரப்போகுது, எதுவாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக இருந்தால் ஆவியானவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். You should only tune your ears for that. Hallelujah. எனக்கு அருமையானவர்களே, என்ன அழகாக பேசுகிறான்னு பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவையாக. நீ தாண்டா பேர் வைக்கணுங்கிறாரு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மரியாள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மட்டும், சம்மதத்துக்கு மட்டும் அங்கே கேப்ரியல் தூதன் வந்து பேசுகிறார். அதுக்கப்புறத்தில் பூரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யோசேப்ட்ட தான் பேசியிருக்காரு. 4 தடவை பேசியிருக்கிறார் பிரியமானவர்களே. அண்ட் எவ்ரி டிஃபிகல்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி
He was talking. இந்த ஹைரார்க்கி பாருங்க, தேவன் குடும்ப பிரச்சனை வரும்போது குடும்ப தலைவனிடத்தில் பேசுகிறதை இங்கு நான் கண்டு ஆச்சரியப்படுகிறேன். மேபி அந்த கலாச்சாரத்திலே அவைகள் முக்கியம் அதிகமாக படுத்தப்பட்டிருந்திருக்கும். அவனால தான் எதுவும் செய்ய முடியுமா இருந்திருக்கும். அதனால அங்கே அப்படி பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவன் நினச்சான், இது சரிப்பட்டு வராது, என்ன என் பொண்டாட்டி ஏட்டிக்கு போட்டு என்னெல்லாமோ பேசுகிறா, இது சரியில்லை, என் மகன் தான் எனக்கு வேணும், இவன் என்னமோ குழப்புறா அப்படின்னு சொல்லி சாராளை நினைத்தான். ஆண்டவர் சொன்னார், லிசன் டு யுவர் வைஃப், சாராள் சொல்கிறதை கேள் என்று சொன்னார். When you go through difficulties, the Spirit of the Lord will definitely come and talk to you and give you a solution. ஆகவே தான் பிரியமானவர்களே, உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் கட்டவிழ்ப்பதற்கு தேவ சமூகத்திற்கு நீங்கள் ஓடி வர வேண்டும். அவனுக்கு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அவன் நினைச்சது வேற, அவளை விட்டுட்டு ஓடிலாம் நினைச்சு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அதை காட்டிலும் இதை எப்போ தெரிய முடியும் தெரியுமா? நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாய் மாறும் பொழுதுதான். இன்னும் ஜெப குறைவாகவும் வேத வாசிப்பு குறைவாகவும் ஆவியிலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் இவைகளை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு யோசேப்பு அந்த ஆவிக்குரிய மனுஷனை இல்லாமல் இருந்தானே, he would not have begin to understand what is going on in his life. இன்னைக்கு உங்கள் பிரச்சனைக்கு காரணம் தெரியுமா பிரியமானவர்களே? I am asking you, the Spirit of the Lord is asking you, my dear daughter, my dear son, do you know why you are going through this problem? God knows it. He wants you to know that. யோசேப்புக்கு தான் ஏன் இந்த பிரச்சனையில் கடந்து போகிறோம், ஓஹோ இவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதா, நான் என்னமோ அல்லவா நான் நினைத்து விட்டேன், எவ்வளவு பெரிய வழிநடத்துதல் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. உங்களுக்குன்னு உங்கள் வாழ்க்கைக்குன்னு மேலான தேவ சித்தம் ஒன்று இருக்குது. அது எப்படியாச்சும் நடந்தே தீரும். ஆகவே தான் நீங்கள் அது சீக்கிரம் நடக்கணும்னா குமாரனோடு, ஆமேன், அவரோடு அவரே திராட்சை செடி கொடியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். நாம் கொடிகளாய் அவரோடு இணைந்து பின்னி இருக்க வேண்டும். பாருங்க 23ஆம் வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். முதல்ல அவன் கன்ஃபியூஷன் தீர்ந்துருச்சு. He obeyed the Lord. உடனே எழுந்து, ஆமென். என்ன அழகா யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டு உடனே ஒபே பண்ணுறவன் தான் யோசேப்பு. அதான் ஆவிக்குரிய மனிதர்களின் தன்மை. 10 வருஷம் கழித்து ஒபே பண்ணுவோம்ல, அடுத்த வருஷம் நான் அதை செய்வேன் இல்லை. வென்னவர் ஏன் நிறைய பேருக்கு இன்றைக்கி தேவ சத்தம் கேட்க மாட்டேங்குதுன்னா, they are disobeying God, they are delaying the command of God. தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அதை ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவார்கள், புறம்பே தள்ளுகிறது, பிந்தி போடுகிறது. என் ஆவி மனுஷனோடு என்றென்றும் போராடாது இருக்கிறது. அடுத்து பாருங்களேன், நமக்கு நேரம் இல்லை, நம்ம நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சோண்டு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பின்பு அவர்கள் ஏரோதத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசங்களுக்கு திரும்பி போனார்கள் சாஸ்திரிகள். 13ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். முதல்ல யோசேப்புக்கு இருந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார். இப்போ யோசேப்பு குடும்பத்துக்கு பின்னாடி வரப்போகிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் அப்படித்தான் நடத்துவார் பிரியமானவர்களே. அடுத்த வருஷம் 3 வருஷம் கழித்து உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் இப்பொழுதே காயை நகட்டுவார். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஏன் அதை செய்யணும், சரி சம்பந்தமே இல்லையா, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காத,
டேய் நீ செய்யணும்டா, ஏன்னா 3 வருஷம் கழிச்சு உனக்கு வர்ற பிரச்சனை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் சொல்றதை செய்ய, புறப்பட்டு போ. You may never know. எனக்கு அருமையான the beauty of a Christian life is how you and I are being led by the Spirit of God. அவன் குடும்பத்துக்கு அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஏன்னா அவ்வளவு விலையேறப்பட்ட பிள்ளையை பிசாசானவன் கொலை செய்ய ஒரு திட்டம் போடுறான். அல்லேலூயா. கடவுளுடைய திட்டம் தானே நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி தான். பிசாசு 1000 திட்டம் போடலாம். The Lord's plan will be firmly confirmed in your life. ஆமென். பாருங்களேன், எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் முறை அங்கே இரு என்றார். தெளிவாக சொல்லுவார். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் நைட்டே கிளம்பிட்டாங்க. பாதி மிட் நைட்லேயே. தூதன் இதுவும் எப்படி பேசினார்னு தெரியல, ஆனால் நைட்டாக கிளம்பிட்டான். இம்மீடியட்டாக உபயோக பண்ணுறவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். யோசிப்பு அப்படிப்பட்டவனாக இருந்தான். இம்மீடியட்லி நைட்டாக நாட்டை விட்டு காலி பண்ணி வெளியே போயிட்டான். எனக்கு அருமையான தேவச்சனமே, இப்படி இந்த குழந்தை குடும்பத்திற்கு செலவுக்காக ஏற்கனவே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆவியின் வழி நடத்தினாலே, அந்த சாஸ்திரிகளினாலே பொன்னும் பொருட்களும் அருமையான பொக்கிஷங்களையும் அவங்க அங்கே செலவழிக்கிறதுக்கு காசை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. Whenever you are led by the Spirit of God, the provision of God will always follow. எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறாரோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய கரம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய மையத்தில் இருக்கிறீர்கள். ஓடி போயிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 17 வசனத்தை பாருங்க. இது அந்த பெரிய கொலை நடந்துருது. நிறைய சின்ன பிள்ளைகள்லாம் 2 வயதுக்குள்ளே இருக்கிற ஆண் பிள்ளைகள், ஆதியிலிருந்தே ஆண் குழந்தைகளை கொலை செய்வது பிசாசுக்கு ஒரு வழக்கம். இன்றைக்கு வரைக்கும் யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் த மேல். நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், யூ கோ டு எனி கைனகாலஜிஸ்ட், அவங்க சொல்லுவாங்க. இப்போ என் மக 2வது பொம்பளை பிள்ளை பிறக்கும் போதே சொன்னாங்க, உங்கள் மக இது 2வது பொம்பளை பிள்ளையாக இருந்தனால பழச்சா, 8 மாதத்தில் பிறந்தா நிறைய சஃபகேஷன் எல்லாமே இருந்துச்சு, அவள் பையனாக இருந்திருந்தேன்னா செத்து போயிருப்பா அப்படின்னு சொன்னாங்க. Even today, the boy childs are the greatest target for Satan. I don't know why. I just don't know why. எனக்கு அருமையானவர்களே, அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா 18 வசனம், எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேற்று. ஏரோது இறந்த பின்பு, அடுத்த ஃபியூச்சர் இப்போ பாருங்கள், ஃபியூச்சர். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் பயத்தெல்லாம் நீக்கிறார் பாருங்க, எவ்ரி டைம். இப்போ பாருங்க, அவனுக்கு ஒரு பயம், திரும்பிய தேசத்துக்கே ஒருவேளை போக முடியாமல் ஆயிருமோ, நான் எகிப்திலே வாழ வேண்டியது இருக்குமோ, ஏன்னா எகிப்துக்கு போன்னு சொல்றாரு. ஆனால் இப்பொழுது பாருங்க, அவன் பயத்தை போக்குறதற்கு இதுதாங்க ஆவியினால் வழி நடத்தப்படுகிறது. தெளிவாக இப்போ என்ன, உன் ஃபியூச்சரை குறித்து நீ ரொம்ப கவலைப்படுற, நீ இது எங்கே நடக்குமோ, எப்படி இருக்குமோ, எப்படி ஆகுமோ, கவலைப்படாத, இதை செய்ய. நவ் கோ பேக். எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையை அனுபவியுங்கள், கிறிஸ்து இயேசுவை அனுபவியுங்கள். அமேசிங். அவன் என்ன சொல்றாங்க, அவன் எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு சேர்ந்து வந்தான். ஆகிலும் அர்க்கெலேயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். எருசலேமுக்கு, ஆமென், போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு, நீ நாசரேத்துக்கு போங்கிறாரு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவ சித்தத்தின்படி தான் இருக்க வேண்டிய இடங்களில் இருக்கிறீர்களா? Are you sure that it is the God's will? Or it is your own desire? பிரியமானவர்களே, நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் ஆவியின்படி தான் சரியாக இருக்கிறீர்கள் என்று. ஏன்னா ஆவிக்குரிய மனிதர்கள் பாருங்களேன், அவனுக்கு ஆச்சரியம். அவன் பார்த்தான், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி
நாசரேத்துக்கே போய் அங்கே அப்புறம் அதனால என்ன ஆகுது, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அப்படி சொல்லப்படுறதுனால நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியே நடந்தது. நல்லா தெரியுங்க, தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படியே நடந்தது, தேவனுடைய தரிசனம் நிறைவேறும்படி இப்படியே நடந்தது. இப்படி தான் இயேசுவும் சொல்கிறாரு, பைபிள் தான் சொல்லுது. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி தான் நடக்கும். நீங்கள் எந்த சுத்தத்தை அப்படி இஃப் யூ ஆர் கான்ட்ரடிக்டரி டு ஹிஸ் வில் யூ வில் சஃபர். இட்ஸ் plain in Christian life. I don't say that when you walk according to his will there won't be any problem coming to you. There will be problem coming to you, but the provision and the protection of God will be with you. யோசேப்புக்கு வந்த பிரச்சனையை பாருங்க. அவன் வாழ்க்கையில் ஒரு கன்ஃபியூஷனை போக்குறாரு. ஹல்லேலூயா. அடுத்து அவன் குடும்பத்திற்கு வரப்போகிற ஒரு பிரச்சனையை போக்குறாரு. மூணாவது அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறத நீக்கிறாரு. நான்காவது காரியம், அவன் எங்கே போய் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று அவனுக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறார். எல்லாமே அப்புறம் மரியாள்கிட்ட ஆண்டவர் பேசல, யோசேப்பிடத்தில் பேசினார்ன்னு இருக்கிறது. அதனுடைய ஆழங்களை கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நான் ஆவிக்குரிய மனுஷனாய் மாற வேண்டும். எல்லாரும் மாதிரி தான் நம்ம சட்டை உடுத்தணும், எல்லாரும் மாதிரி தான் நம்ம சாப்பிடணும், எல்லாரும் மாதிரி தான் நமக்கு பிக்னிக் ஆசை, எல்லாம் நமக்கு அப்படி தான். ஆனாலும் ஆவிக்கு எப்போ தெரியுமா, நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஆழமான வசனங்களை கேட்கும் பொழுது, நீங்கள் உங்களுடைய பக்தி அனல் மூட்டி எழுப்பப்படும். அதுதான் இன்றைக்கு அற்புத தொடர்பு ஊழியத்தினுடைய முக்கியமான பகுதி. அவருடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஜனமே. அவருடைய உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வந்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு, எனக்கு நன்மையானாலும் தீமையானாலும் நான் அவருக்காக வாழுவேன் என்று சொல்லும் பொழுது, என் வாழ்க்கை அவர் கையிலே, அவர் இஷ்டப்படி எனக்கு செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது, உங்கள் கவலைகளை நீங்கி ஆவியினால் வழி நடத்தப்படுவீர்கள். ஒன்றுங்க, இந்த செய்தி எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டாலும் பரவாயில்ல, நான் ஆவியினால் வழி நடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே என்று கதறி கதறி தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆவிக்குரியவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. நீங்கள் அழகாக சொன்னீங்க, ஒரு தாளை இடுவோம், பிரச்சனையெல்லாம் எழுது, அதுக்கு நீனே உன்னைய பார்த்து பேசு தாவீது மாதிரி, நீ ஆவிக்குரிய மனுஷனாய் மாறி இதை மேற்கொள் என்று நீயே அது கீழே எழுது, நிச்சயம் அது உனக்கு நடக்கும் என்று சொன்னீரப்பா. இந்த அற்புத தொடர்பு ஊழியத்தின் யூஏ குடும்பத்தார் எல்லோரும் ஆன்மீக ஜாம்பவான்களாய் மாறி, அவர்கள் ஆண்டவரே வருகிற வேதனைகளிலே இருக்கிற காரியங்களிலே வேரோடு உங்கள் பிரச்சனையை பிடுங்கி போட்டு, தனக்கு மாத்திரமல்ல அநேகருடைய பிரச்சனைகளுக்கு, அவர்களுடைய பிரச்சனையின் வேரில் இருந்தவர்களுக்கு பிடுங்கி எறிய நீர் உதவி செய்யும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.